ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் 65 தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் நான் ப்ரான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், கடல மாவு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன். நம்ம மசாலாவெலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் உரப்பு, காரம், மசாலா எல்லாம் உப்புலாம் எல்லாம் அதில் ப்ரானில் அழகாக இறங்கியிருக்கும். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுடுவோம். இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திக்கிட்டு ஒன்றா எடுத்து போடுங்க. இறாலை நம்ம ஒன்றா தான் எடுத்து போடணும். அப்படியே போட்டோம்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டால் தான் நமக்கு 65க்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நான் 2 நடையாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக ரோட்டு கடையில் வாங்குற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம சேர்த்து பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு அள்ளிக்கலாம். நம்ம பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். இதை நம்ம அப்படியே அள்ளிக்குவோம். இதை நம்ம அள்ளிட்டோம். இப்போ இன்னொரு பேட்ச் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். அதே மாதிரியே ஒன்றா போடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரான் 65 செய்ய 5 நிமிஷம் போதும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.